வணக்கம். மற்றும் ஒரு தீரநோக்கு நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. நேற்று அதாவது 2026 மே மாதம் 1ஆம் தேதி யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த பணிகள் மிகவும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நேற்றைய அகழ்வுகளின் போது மனித எச்சங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளமை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எண்புக்கூடுகளின் எஞ்சிய பகுதிகள் மிகவும் நுணுக்கமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மீட்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக அடையாளம் இடப்பட்ட 211 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்பு எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு மேலதிக ஆய்வுகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த புதைகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மொத்த எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 241 உயர்ந்தும் இருக்கின்றது. இதில் 240 எண்பு தொகுதிகள் வெற்றிகரமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டும் இருக்கின்றன. எண்புக்கூடுகள் மாத்திரமின்றி அகழ்வின் போது நாணயத்தையொத்த மிக முக்கியமான சான்று பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டும் இருக்கின்றது. இது இந்த புதைகுழியின் காலப்பகுதியை தீர்மானிப்பதில் மிகவும் முக்கியமான தடயமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த புதைகுழி விவகாரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் சார்பாக முன்னிலையாகும் சிரேஷ்ட சட்டத்தரணி ரணிதா அவர்கள் அகழ்வு பணிகளின் எதிர்கால நகர்வு குறித்து முக்கியமான தகவல்களை ஊடகங்களுக்கு பகிர்ந்தும் இருக்கின்றார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் செத்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் GPR எனப்படும் நிலத்தடி ஊடுருவல் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டும் இருந்தன. இந்த ஸ்கேன் பரிசோதனையின் போது மண்ணுக்கு அடியில் எண்பு தொகுதிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட இடங்களிலே தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் மிகவும் கவனமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஸ்கேன் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள எச்சங்களை முழுமையாக அகழ்ந்தெடுத்த பின்னர் அந்த பகுதியை சுற்றியுள்ள ஏனைய இடங்களில் மனித எச்சங்கள் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என சட்டத்தரணி ரணிதா வலியுறுத்தியும் இருக்கின்றார். அகழ்வு பணிகள் இத்துடன் நிறைவடையுமா அல்லது தொடருமா என்பதை தீர்மானிக்க மீண்டும் ஒரு முறை GPR ஸ்கேன் சோதனைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டும் இருக்கின்றது. இந்த புதிய ஸ்கேன் பரிசோதனையின் முடிவு கிடைத்த பின்னரே அகழ்வு பணிகளை அந்த பிரதேசத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்வதா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அகழ்வு நடவடிக்கையின் நாட்டின் முன்னணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான விசேட குழுவினர் பங்கேற்றும் இருக்கின்றனர். இவர்களுடன் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பலரும் களத்தில் நின்றும் இருக்கின்றனர். தற்போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் உள்ள மண்பகுதிகள் அரித்தெடுக்கப்பட்டு மிகவும் நுணுக்கமான பரிசோதிக்கப்பட்டும் வருகின்றது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வானது தமிழ் தேசத்தின் நீண்டகால நீதிக்காக போராட்டத்தில் ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டு வருகின்றது. மீட்கப்பட்ட 241 எண்பு தொகுதிகளும் யாருடையவை, அவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்ற கேள்விகளுக்கான விடைகள் இந்த விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் பின்னரே வெளிவரும். நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் நடைபெறும் இந்த பணிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை கீற்றையாவது வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகின்றது. இவை இவ்வாறு இருக்க மற்றொன்றாக இன்று மே 1ஆம் தேதி உலகெங்கிலும் உள்ள தொழிலாளிகள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாயிகள் மாத்திரம் இந்த நாளை ஒரு கருப்பு தினமாக கடைபிடித்தும் வருகின்றனர். திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் முத்துநகர் சந்தையில் கருப்பு ஆடை அணிந்து பதாதைகளை ஏந்தியவாறு திரண்ட சுமார் 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் எமது நிலம் எமக்கு வேண்டும், விவசாயிகளுக்கு நீதி வேண்டும் என்ற முழக்கங்களை முன்வைத்து ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டும் இருக்கின்றனர். கடந்த 55 வருடங்களாக தாங்கள் பயிர் செய்து வந்த பூர்வீக நிலத்தை ஒரு தனியார் நிறுவனம் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்காக தற்போது அரசாங்கம் தாரை பார்க்கும் முடிவை எதிர்த்து இந்த மக்கள் வீதியில் இறங்கியும் இருக்கின்றனர்.
ஆசியாவிலேயே முதன்முறையாக இலங்கையில் ஆளுகை மதிப்பீடு நடத்திய சர்வதேச நாணய நிதியமே இந்த நலிவடைந்த விவசாயிகளுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளின் ஆதங்கம் மிக ஆழமானதாக இருக்கின்றது. கடந்த 5.5 தசாப்தங்களாக தங்களது வியர்வையை சிந்தி அந்த மண்ணை பொன்னாக்கி முத்துநகர் சிறுபான்மையின விவசாயிகள் இன்று தங்களது சொந்த நிலத்தையே அகதிகளாக மாற்றப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றனர். இலங்கையின் வரலாற்றில் பல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் தாங்கள் பார்த்தும் இருக்கின்றோம். அவர்கள் யாரும் எங்களை இந்த நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்த முனையவில்லை. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கூட எமக்கு விவசாய மானியங்கள் தடையின்றி கிடைத்தன. ஆனால் இன்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எமது தலையை தடவி எமது கண்களை பறிக்கும் பாசிச வேலையை செய்கின்றது என்று போராட்டங்களில் கடும் விமர்சனங்களை முன்வைத்தும் இருக்கின்றனர். கடந்த தேர்தலின் போது இதே முத்துநகர் வீதிகளில் நின்று நில உரிமை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று அதே நிலத்தை ஏகாபத்திய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்ப்பது கண்ணை விற்று ஓவியம் வாங்குவதற்கு சமம் என்று அவர்கள் சாடியும் இருக்கின்றனர். விவசாயிகள் முன்வைக்கும் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அண்டை மாவட்டமான கந்தளாயில் சுமார் 11,000 ஏக்கர் நிலத்தை பெரும்பான்மையின மக்களுக்கு விவசாயம் செய்ய வழங்க தெரிந்த அரசாங்கத்துக்கு 55 வருடங்களாக பாரம்பரியமாக சாகுபடி செய்து வரும் முத்துநகர் விவசாயிகளின் 1,200 ஏக்கர் நிலத்தை வழங்க ஏன் மனமில்லை என்பதாக இங்கு சொல்லப்படுகின்றது. முத்துநகர் விவசாயிகள் கடந்த அரை நூற்றாண்டாக அந்த நிலத்தில் கஞ்சாவா பயிர் செய்தார்கள் என்று அவர்களின் நியாயமான கேள்வி தற்போதைய அரசின் சமநீதி கொள்கையை பகிரங்கமாக கேள்விக்குறியாக மாற்றியும் இருக்கின்றது. வீதிக்கு வீதி சிறுபான்மை மக்களுக்கு சம உரிமை உண்டு என்று வாக்குறுதி அளித்த தேசிய மக்கள் சக்தியினர் இன்று சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து அவர்களை கண்ணீரில் ஆழ்த்துவது ஒரு பகல் கனவாகவே முடிந்துவிட்டது என்று அவர்கள் கவலை தெரிவித்தும் இருக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீட்டை நோக்கி இவர்கள் எழுப்பியுள்ள குரல் மிகவும் முக்கியமானது. சர்வதேச நாணய நிதியத்தின் தனது 2023ஆம் ஆண்டு அறிக்கையில் ஒரு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக நிலைத்தன்மை இல்லாமல் பொருளாதார இலக்குகளை அடைய முடியாது என்றும் ஏழை மற்றும் நலிவடைந்த மக்களின் முறைமையான சமூக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் இருக்கின்றது. ஆனால் முத்துநகரில் இன்று சமூக நிலைத்தன்மை குலைக்கப்பட்டு சிறுபான்மை விவசாயிகளின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளே, எங்கே உங்கள் சமூக பாதுகாப்பு? இந்த அரசு முந்தைய அரசுகளை விட மோசமான ஏமாற்று நாடகத்தை செய்து வருகின்றது. அரசு செய்யாத நீதியை சர்வதேச நாணய நிதியத்தை எமக்கு செய்யும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் என விவசாயிகள் உணர்ச்சி வசப்பட்டு கூறுகின்றனர். இது இலங்கையின் உள்நாட்டு பிரச்சினையை சர்வதேச நிதி நிறுவனங்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு புதிய அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டு வருகின்றது. முடிவாக இந்த போராட்டமானது வெறும் நிலத்துக்கானது மட்டும் நடத்தப்படும் ஒன்று மட்டுமல்ல, இது இனத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான தார்மீக போராட்டமாகவும் பார்க்கப்படுகின்றது. இன்று எமக்கு நடக்கும் இந்த அநீதி நாளை உங்களுக்கும் நேரலாம் என்று முத்துநகர் மக்கள் விடுத்த உருக்கமான வேண்டுகோள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் சிந்திக்க தூண்டியும் இருக்கின்றது. எங்கள் ஒற்றுமையே எம்பலம் என்று முழங்கியபடி கருப்பு ஆடை அணிந்து நின்று அந்த விவசாயிகளின் போராட்டம் திருகோணமலையில் நீதிக்கான புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கி வைத்தும் இருக்கின்றது. அரசாங்கம் இனியும் மௌனம் காக்காமல் இந்த உழைப்பாளர் தினத்தில் அவர்களின் உரிமைகளை உறுதி செய்ய முன்வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு தீரநோக்கு நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.